வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 9 பேர் அதிமுகவிலிருந்து விலகி தாவேகால இன்னைக்கு சேர்றாங்க. 9 எக்ஸ் எம்எல்ஏஸ். அதில் 3 பேர் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவங்க. உடுமலை ராதாகிருஷ்ணன் இருக்கார்ல, அவரெல்லாம் முன்னாள் அமைச்சராக இருந்தவர். அதிமுகவிலிருந்து விலகி டிவிகேல சேர போகிறாங்க. ட்ரெண்டு அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சுங்க. தமிழக அரசியல் களத்தில் டிவிகேவா அண்ணாமலையுடைய கட்சியா அப்படிங்கிறதா இனி களம். அதனால் அதிமுக திமுகவிலிருந்து வரக்கூடிய நாட்களில் பல நிர்வாகிகள் ரிசைன் பண்ணிவிட்டு டிவிகே பக்கம் அண்ணாமலை பக்கம் தான் நகர போகிறாங்க. பொறுத்திருந்து பாருங்கள். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், நார்வேல செஸ் தொடர் நடக்குது. அதில் சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்காரு நம்மளுடைய பிரக்யானந்தா. நார்வே செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையும் நம்ம பிரக்யானந்தாவுக்கு கிடைச்சிருக்கு. ஃபைனலில் ஜெர்மனி வீரரை தோற்கடிச்சிருக்காரு. வேற லெவல், பாராட்டுக்கள் குவிந்து வருது. இது ரெண்டாவது. மூணாவது, அண்ணாமலை அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு, தனிக்கட்சி, அரசியல் இயக்கம், இதை பற்றி நேற்று டீட்டெயிலாக பேசியிருந்தார்ல. அதில் ஒரு இடத்துல மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி தான் பாஜகவையும் நான் பார்ப்பேன். தமிழகத்தில் எவ்வளவோ அரசியல் கட்சிகள் இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறேனோ அது மாதிரி தான் இனி பிஜேபியையும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு அர்ஜுனமூர்த்தி கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. பிஜேபி அண்ணாமலைக்கு எவ்வளோ பண்ணியிருக்கு, எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. அந்த பிஜேபியை மற்ற கட்சிகளை பார்க்குற மாதிரி தான் அண்ணாமலை பார்ப்பேன்னு சொல்கிறாரு அப்படின்னு கொந்தளிச்சிருக்காரு. அர்ஜுனமூர்த்தி கொந்தளிக்கிறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? அண்ணாமலை பிஜேபி வேண்டாம் அப்படின்னு பிஜேபியிலேருந்து விலகி தனியாக ஒரு பாதையில் போக முடிவெடுத்துட்டாரு. அப்படி முடிவெடுத்த பிறகும் நான் பிஜேபியை ஸ்பெஷலாக தான் பார்ப்பேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லணும்னு எப்படி எதிர்பார்க்குறாரு அர்ஜுனமூர்த்தி? அண்ணாமலையுடைய இயக்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு மக்கள் மத்தியில் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்த உடனேயே டிஎம்கே டிவிகே என்ன தெரியுமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியா தான் அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்குறது. அவங்க தான் ஐடியா கொடுக்குறாங்க. தமிழகத்தில் தன்னுடைய கட்சியை அண்ணாமலை வளர்த்த பிறகு பிஜேபியில் கட்சியை மெர்ஜ் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. டிஎம்கே தங்களுடைய கூட்டணி கட்சிகளை விட்டு பேச விட்டுருக்காங்க. டிவிகே தங்களுடைய தோழமை கட்சிகளை விட்டு பேச விட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் அண்ணாமலை நான் பிஜேபியை மட்டும் ஸ்பெஷலாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லவா முடியும்? தப்புனா தப்பு, கரெக்டுனா கரெக்டு. இதுதான் அண்ணாமலையுடைய தனிக்கட்சிக்கு ஆரோக்கியமான ஒரு நிலைப்பாடு. அதுதான் அண்ணாமலை எடுத்திருக்காரு. மத்திய அரசாங்கம் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக பாராட்டுவோம். நீட் எக்ஸாமினேஷனாக பாராட்டுவோம், மும்மொழி கொள்கையாக பாராட்டுவோம், நவோதயா பள்ளிகளாக தமிழகத்துக்கு வேணும். இதுதான் கரெக்டான ஸ்டாண்டு. கண்மூடித்தனமாக டிஎம்கே டிவிகே மாதிரி அண்ணாமலை எதிர்க்க மாட்டார் மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை. அதுவே தமிழகத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா குரல் கொடுப்பாப்ல. டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக பேசினது, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் நிலக்கரி சுரங்கம் அமைய இருந்ததை தடுத்தது, இது மாதிரி அண்ணாமலையுடைய நிலைப்பாடு இருக்கும். சமீபத்தில் சிபிஎஸ்சிக்கு எதிராக குரல் கொடுத்திருந்தார்ல. இதுதான் அண்ணாமலையுடைய புதிய பாதைக்கு ஆரோக்கியமானது. இதை விட்டுட்டு அவர் நான் பிஜேபிக்கு ஃபேவராக இருப்பேன், மற்ற கட்சிகள் மாதிரி நான் பிஜேபியை பார்க்க மாட்டேன், பிஜேபி எனக்கு ஸ்பெஷல் அப்படின்லாம் எடுத்தோடனே பேசிட்டாருன்னா அவர் பிஜேபியுடைய பி டீம் தான் அப்படின்னு முத்திரையை குத்தி உட்கார வச்சிருவாங்க. அதனால் அண்ணாமலை இப்போ எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு, அதில் எந்த டவுட்டும் யாருக்கும் வேண்டாம். பிரதமர் மோடி மேலே அண்ணாமலைக்கு மிகப்பெரிய மரியாதை, அன்பு இது இருக்குது, அது தனி. ஆனால் கட்சி அப்படின்னு வரும்போது அவர் தனித்துவமான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறது தான் அவருக்கு சரியான ஒரு பாதை. அதை தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. அதுபோக அவருக்கு தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களோட ஒத்து வரல. ஏன்னா சுயமரியாதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 5ஆம் தேதி நேற்று காலையில் தான் அண்ணாமலையுடைய ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக நிதின் நவீன் சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு நாளே அப்படின்னா என்ன அர்த்தம், அண்ணாமலை பிஜேபியில் தான் இருக்காரு, அவருடைய ராஜினாமா கடிதம் இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படிங்கிற அந்த சூழலில் கேபி ராமலிங்கம்லாம் அண்ணாமலைக்கு எதிராக சோசியல் மீடியாவில் எப்படி வாந்தி எடுத்திருக்காருங்கிறத பாருங்கள். அண்ணாமலையை சேடிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி கேபி ராமலிங்கம் சொல்லியிருக்காரு. அடுத்து கேபி ராமலிங்கத்தை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபேக்கான ஒரு போஸ்டர் சமூக வலைதளத்தில் பரவுனுச்சு. அந்த ஃபேக்கான போஸ்டரை அண்ணாமலை ஆதரவாளர்கள் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேபி ராமலிங்கம் கொந்தளிச்சிருக்காரு. என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு, அண்ணாமலையுடைய அடிவருடிகள் பண்ணியிருக்காங்க, இப்படி ஃபேக் போஸ்டரை பரப்பியிருக்காங்க. இதுக்கு தமிழக பாஜகவுடைய லீகல் டீமு புகார் கொடுத்துருக்கு, நடவடிக்கை எடுக்க சொல்லி அப்படின்னு பதிவு போட்டிருக்காப்புல. அதில் ஃப்ராடு அண்ணாமலை ரசிகர்கள் அடங்க வேண்டும், இல்லை என்றால் அடக்கப்படுவார்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அண்ணாமலையை ஃப்ராடு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இது எப்போ, அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகிறதுக்கு நாள் இது நடந்திருக்கு. இவர் கட்சியுடைய மாநில துணைத் தலைவர்.
இதுக்குள்ளே இருந்துக்கிட்டு அண்ணாமலை என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்? அண்ணாமலை மேலே எவ்வளவு வன்மமாக சில பேர் இருந்திருக்காங்கிறத பாருங்கள். அப்போ அண்ணாமலை இப்போ எடுத்த முடிவு தான் சரி. தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய சில புள்ளிகள் சரியில்லை, அவங்க கூடயே நம்ம ட்ராவல் பண்ணால் எந்த மாற்றத்தையும் கொடுக்க முடியாது அப்படின்னு உணர்ந்து தான் இந்த முடிவு எடுத்திருக்காரு. அதே நேரத்தில் மோடி மீதான பாசம் அண்ணாமலைக்கு எப்போதுமே இருக்கும். ஆனால் கட்சி அப்படின்னு வரும்போது தனிப்பாதை, தப்புனா தப்பு, அதை சுட்டி காட்டுவார். இதுதான் கரெக்டு. இதுக்கு உட்காந்து தேவையில்லாமல் மீடியாக்கள் முன்னாடி அர்ஜுனமூர்த்தியெல்லாம் ஏன் கொந்தளிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.